ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் ஏன் கேமரா முன்னாடி உட்காந்து இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க. கப்பலாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு விலாகாக போட்டால் மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பைரேஷன் இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து காலைல 6 o'clockலாம் எழுந்து ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அங்கே வந்து ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷட்டில் ஒரு 1/2 hour விளையாட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக யோசித்து தள்ளி போய் கடைசியில் ஃபைனலாக நாங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இதோடு தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து கிளம்பி வந்தாச்சு. இப்படி வீடியோ எடுக்கிறது ரோட்டில் கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஓகே. அண்ட் பார்க் வந்து இது வந்து ஐயப்பாக்கம் பார்க், செம்ம பெருசாக இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தா நம்ம தான் இருப்போம், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா பார்க்கில் அவ்வளோ ஒரு கூட்டம். பட் என்னென்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து மழை, நாங்கள் கிளம்புன ஃபஸ்ட்டு டேவே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். வேண்டாம், ஒரு தடவை தள்ளி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த தரையெல்லாம் எப்படி வெட்டாயிருக்கு பாருங்கள். இந்த மழையிலையும் நாங்கள் வந்து ஷட்டில் விளையாட்டு அதுக்கப்புறமா வாக்கிங்க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள். உடற்பயிற்சி இல்லை, நடைப்பயிற்சி. ஸோ சோலி முடிஞ்சு போச்சு. உடற்பயிற்சினா எல்லாமே சோலி முடிஞ்சிச்சு. சரியான மழை, அதுக்கேற்ற மாதிரி ஆனால் நல்லா வேர்வை விட்டுருக்கு. இட்ஸ் நாட் மழை தண்ணி, இல்லை மழை தண்ணி தான், மழை தண்ணி கிடையாது, வேர்வை. உண்மையிலே சொல்லணுன்னா அது மழை தண்ணி அண்ட் வேர்வை தான். சரி, அப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போகும்போது எது சொன்னீங்க? இல்லை, எது குரங்குனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது பாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? அப்போ போகும்போது ஒன்று சொன்னீங்க, இட்லி சாப்பிட்லான்ட்டு. அது ஆமாம், அது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆமாம், அப்போ பிரேக் செகண்ட் எப்போ? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். இங்கே பாருங்கள், இட்லி சாப்பிட்றாங்க மேடம். 4 இட்லி, ஹெவி இட்லி. வடை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன சொல்லு. ஒர்க் அவுட்டு, வடை. இது வந்து ஒரு மார்னிங் 11 o'clock போல் மதியானத்துக்கான சமையல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ஸோ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்றதை காமிக்கலாம் அப்படி தான். அதுக்கு முன்னாடி வந்து இது சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கருணக்கிழங்கு மட்டும் வறுக்கணும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி ஊற வச்சுருந்ததை எடுத்து 1 by 1 நான் வந்து தவாவில் வச்சிட்ருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன்றதை பார்க்கலாமா? கண்டிப்பாக இது வந்து வெயிட் லாஸ் ஃபுட்லாம் கிடையாதுங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம், சாம்பார், இருக்கிற காயெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சாம்பார் செஞ்சாச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் அண்டு சாம்பார்லேருந்து கொஞ்சமாக பருப்பு தனியாக எடுத்து வச்சாச்சு நம்மளோட ரோஹித் பாப்பாக்காக. அப்புறம் இப்போ கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கான லஞ்சு. நாங்கள் வந்து சாப்பாடே எடுத்துக்காமல் வெயிட் லாஸ் பண்ணோன்ற இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணல. சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அண்டு காலைல சீக்கிரமாக எழுந்ததுக்கு அதுக்கும் செம்மையாக தூக்கம் வந்துச்சு. என்னால் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு 2 hours தூங்கி தான் எழுந்தேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆரி கிளாஸ் கற்றுட்டு இருந்தேன். அதோட ஃபைனல் ப்ராஜெக்ட் நான் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை தான் நான் அப்புறம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி நடந்துச்சு. அதனால் அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரிய நிகழ்வு, எப்போனா ஒரு தடவை தான் நடக்கும். ஆனால் வந்து 2 பேருமே பாசமாக தான் இருந்துப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து 2 பேருக்குள்ளே சண்டையும் வரும். பாசமாக இருந்தால் இந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க.
அடிச்சுக்கிட்டாலும் ரொம்பலாம் அடிச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக தான் அடிச்சுப்பாங்க. பட் நான் இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தானே, அதனால் வந்து நான் ரொம்ப வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் இந்த விஷயத்தில். அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே ஒன்று கூட்டிடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம குட்டி பாப்பா வந்து அம்மா கிட்ட வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து நான் ஆரி ஒர்க்கில் உக்காந்தேன்னா என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. ஏன் தெரியுமா நீ எங்கள் ஹாய் சொல்லு. பாய் சொல். பாய் பாய் சொல். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் துணியெல்லாம் துவைச்சி காய போடலான்னு மாடிக்கு போனால் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. இந்த மரத்தோட பேர் என்னன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் தான் இதுலேருந்து இலையெல்லாம் உதிர்ந்துச்சு. ஆனால் உதிர்ந்த ஒரு வாரத்துலேயே இலையெல்லாம் வளர்ந்து அது கூட பூவும் இப்படி வளர்ந்துருக்கு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஒரு 6 o'clock போல் யாக்ஷிகாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு கனிமா சாங்க்கு ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு அவளோட ட்ரெஸ்ஸிங் செம்மையாக பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தா. ஆனால் நான் இன்னும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல, சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிவிடுவேன். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அண்ட் அந்த அன்றைக்கி நைட்டு ஒரு லைட் டின்னர் சாப்பிட்டு அப்படியே அந்த டே முடிஞ்சிடுச்சு. அண்ட் இது வந்து Day 2 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச், தட் இஸ் கப்புள் வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் இல்லை, நேற்று மாதிரியே 6 o'clock எழுந்து கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி இறங்கியிருக்கேன். இந்த பேட் ஆர்வமாக எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கே கொஞ்சம் தூரம் வரணும். ஆனால் என்னென்னா கார்க் மறந்துட்டோம். அதனால் என் ஹஸ்பண்ட் போய் திரும்பி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. சேலஞ்ச் இப்போது என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறாங்களோ வின் பண்ணுறவங்க சொல்கிறத லூசர் வந்து சண்டே ஃபுல்லாக கேட்கணும், எல்லாத்துக்கும் எஸ் தான் சொல்லணும். ஸோ எஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். Be ready for it. நான் தான் வின் பண்ணேன், வினோத் தான் வந்து லூசர்.
ஐம் த வின்னர், வினோத் தான் லூசர். பேர் உனக்கு பேர் வந்திருக்கா? வரல, எதுவுமே வரல. பேர் விட்டால் தானே வரத்துக்கு. எனக்கு வந்திருக்கு பாரு. என்னமோ பெருசாக ஆடி கழிச்ச மாதிரி வாக்கிங்க்கு கிளம்பிட்டு. ப்ளீஸ் டூ இக்னோர் மை அக்லி லுக். நான் ரொம்பவே தூங்கி எழுந்து ரொம்ப டயர்டாக குளிக்காமல் அப்படியே எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக என்னென்னா அப்போ தான் அந்த அமேசான் பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. இது வந்து நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கும்னு தெரிஞ்சால் தானே நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறோன்றது தெரியும். ஸோ அதுக்காக வந்து ஒரு வீங் ஸ்கேல் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து நான் 499க்கு வாங்கினேன். என்னோட ஃபேவரட் கலர்ஸ் வந்து கலர்ஸ் காம்பினேஷன்ல இருக்குது. இது கூட 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே ரெடி. இது வந்து அப் டு 130 kg வரலும் நம்ம வெயிட் பார்த்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோன்றது தெரிஞ்சால் தான் அது நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணணுன்றது தெரியும். அதுக்காக இது மெயினாக வாங்குறது. இப்போ நான் எவ்வளோ வெயிட் இருக்கிறத பார்த்துக்கலாம். $62.75 இருக்குது. ஆல்மோஸ்ட் 63. ப்ரீவியஸாக ஐ திங்க் 64 65 இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக்காக நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஷட்டில் வந்து ஒரு 2 டேஸாக தான் விளையாடிட்டுருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்த மாதிரி வீடியோஸில். ஸோ ஒரு 1 வீக் ஆஃப் வாக்கிங் வந்து மேபி ஒரு 1 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நிறைய சாப்பிடாம சாப்பாட்டில் வந்து போர்ஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எவ்வளோ நாள் போகுது. என்னோடய கோல் வந்து 55 kg. அண்ட் 55 kg அளவுக்கு இறங்கலைனாலும் என்னோடய லோவர் பாடியோட வெயிட்டை வந்து நான் கம்மியாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு. ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துச்சு. சரி நம்ம வெயிட் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீங் ஸ்கேல் மேலே ஏறினா 61.60 அப்படின்னு சொல்லி காமிச்சிது. சரி என்னோடய டாக்டருக்கு செக் பண்ணால் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ண வெயிட்டு 1 kg கம்மியாக காமிச்சிது. சரி ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கோம்ல இந்த 1 kg ரைஸ் பேக்கெட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி வச்சு பார்த்தா அது எல்லாமே கரெக்டாக காமிச்சிது. ஸோ இதில் என்னென்னா 0 வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வெயிட் பார்க்கணும். அப்போ தான் அது கரெக்டான வெயிட்டை வந்து காமிக்குது. ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ கைஸ். ஈவினிங் யாக்ஷிகாவுக்கு பரதநாட்டியம் கிளாஸ் இருக்குது. ஸோ அவளை கிளாஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். தமிழ் நியூ இயருக்கு யாக்ஷிகா ஃபர்ஸ்ட் டைம் அரங்கேற்றம் பண்ணியிருக்கா. அதை வந்து நான் கூடிய சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்டு அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.